வணக்கம். 3ஆம் வகுப்பு தமிழ் பாடம். 3ஆம் வகுப்பு தமிழ் பாடத்துல 3வது பருவத்துல 3வது பாடம் வீம்பால் வந்த விளைவு அப்படிங்கிற பாடம் நம்ம பார்க்க போறோம். வீம்பு அப்படின்னா என்ன? பிடிவாதம் இல்லையா? வீம்பு அப்படின்னா பிடிவாதம். அதாவது இந்த பாடத்துல என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நாம ஒரு செயலை செய்ய போறோம்னு வைங்களேன், அந்த செயலை செய்யாதீங்க அப்படின்னு நமக்கு தெரிந்தவர்களோ இல்லை நமக்கு பக்கத்தில் உள்ளவங்களோ சொல்லும்போது நாம் அதை செய்யக்கூடாது. அதையும் மீறி நம்ம செஞ்சோம்னா நமக்கு துன்பம்தான் வரும் அப்படிங்கிறத உணர்த்துறது தான் இந்த பாடம். அதாவது இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, அப்போ நீங்கள் ஒரு விஷயம் பண்ண போறீங்க. அப்போ அம்மாவோ அப்பாவோ தம்பி பாப்பா அது பண்ணாத அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அம்மா அப்பா சொல்றதை கேட்டுட்டு அதை பண்ணக்கூடாது. நீங்க வீம்பாக, அதாவது பிடிவாதமாக நீங்க அதை பண்ணுனீங்க அப்படின்னா அந்த செயல் துன்பத்துல தான் முடியும் அப்படிங்கிறத சொல்றது தான் இந்த பாடம். புரியுதுங்களா? அதனால நீங்க உங்களுக்கு பெரியவர்கள் சொல்றத, இல்லாட்டி உங்களுடைய நண்பர்கள் சொல்றத, அவங்க சொல்றது சரியா தவறானு உணர்ந்து பிடிவாதம் பிடிக்காம இல்லையா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படிங்கறதான் இந்த பாடம் சொல்லுது. இப்போ இங்க யாரு வீம்பு பண்ணா, அப்படி வீம்பு பண்ணதுனால என்ன துன்பம் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த பாடத்துல பார்க்கலாம். பாருங்க, 3 வீம்பால் வந்த விளைவு. பாருங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு வார்த்தையும் எழுத்து கூட்டி படிச்சு அந்த வார்த்தைய படிக்கணும். அதுக்கப்புறம் எல்லா வார்த்தைகளையும் சேர்த்து படிச்சீங்கன்னா அந்த வாக்கியம் நிறைவடையும். அப்பதான் உங்களுக்கு அதனுடைய அர்த்தம் புரியும். பாருங்க, ஓ இர் ஓர் ஊ ரி இல் ஊரில் வா நி கா இன் வணிகன் ஓ ரு வா இன் ஒருவன் இ ரு இன் தா இன் இருந்தான். இப்போ நீங்க சேர்த்து படிக்கணும். ஓர் ஊரில் வணிகன் ஒருவன் இருந்தான். இப்பதான் உங்களுக்கு அதனுடைய அர்த்தம் புரியும். புரியுதுங்களா? இதே மாதிரி தான் நீங்க படிக்கணும். ஓர் ஊரில் வணிகன் ஒருவன் இருந்தான். வணிகன்னா யாரு சொல்லுங்க? வியாபாரம் பண்றவங்க, வியாபாரி இல்லையா? அவங்களத்தான் நம்ம வணிகன் அப்படின்னு சொல்லுவோம். ஓர் ஊரில் வணிகன் ஒருவன் இருந்தான். சரி, அவன் குதிரையில் சென்று வாணிகம் செய்து வந்தான். இப்ப எல்லாம் நம்ம நிறைய கடைகள் வச்சுட்டாங்க இல்லையா? கடைகள் இருக்கு. முன்னாடி எல்லாம் அப்படி இல்லை. முன்னாடி வண்டியில போய் அதே மாதிரி குதிரைகள்ல போய் தான் வாணிகம் பண்ணுவாங்க. வாணிகம் அப்படின்னா என்னது? வியாபாரம். அப்படி அந்த வணிகன் குதிரையில சென்று வாணிகம் செய்து வந்தான். ஒரு நாள் அன்றைய வேலையை முடித்துவிட்டு களைப்புடன் வந்த அவன், களைப்புனா என்னாச்சு? டயர்ட் ஆயிட்டான், சோர்வாயிட்டான் இல்லையா? களைப்புடன் வந்த அவன் சற்று நேரம் ஓய்வு எடுக்க நினைத்தான். ஓய்வு, ரெஸ்ட் இல்லையா? என்னன்னா இப்போ தமிழை விட ஆங்கில சொற்கள் தான் குழந்தைகளுக்கு எளிதாக புரியுது. அதனாலதான் நான் உங்களுக்கு ஆங்கிலமும் கலந்து சொல்றேன். ஆனா நீங்க முழுவதும் தமிழ்ல தான் நீங்க கவனம் செலுத்தணும். ஏன்னா நம்ம தமிழ் பாடம் படிக்கிறோம் இல்லையா? உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நான் இந்த ஆங்கிலத்துல சேர்த்துக்கிறேன். அதனால நீங்க நீங்க அந்த ஆங்கில கலப்பை முடிந்த அளவு தவிர்க்கணும். புரியுதுங்களா? சற்று நேரம் ஓய்வு எடுக்க நினைத்தான். தனது குதிரையை அங்கிருந்த மரத்தடியில் கட்டி வைத்து ஓய்வு எடுத்து கொண்டிருந்தான். அப்ப என்ன பண்ணான்? வேலை முடிஞ்சிருச்சு இல்லையா? குதிரைய அங்க உள்ள மரத்தடியில நிழல்ல இல்லையா கட்டி போட்டு இவனும் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்தான். அச்சமயம் வீரன் ஒருவன் தனது குதிரையுடன் அதே மரத்தடியில் ஓய்வெடுக்க வந்தான் இல்லையா? அங்க ஒரு வீரன் ஒருவன் தன்னுடைய குதிரையுடன், அந்த வீரன் அந்த ஊரை காவல் காக்கக்கூடிய அந்த படையில இருந்திருக்கலாம் இல்லையா? இருந்துட்டு அவன் அரண்மனைக்கோ எங்கேயோ போற வழியில அவனும் கொஞ்ச நேரம் நம்ம ஓய்வு எடுக்கலாம் சொல்லிட்டு அந்த மரத்தடியில ஓய்வு எடுக்க வந்தான். அப்போ வணிகன் அந்த வீரனிடம், அப்ப வணிகன் என்னடா வேற ஒரு குதிரை சத்தம் கேட்குதுன்னு சொல்லி அப்படி முழிச்சு பார்த்தேன். அப்ப வீரன் என்ன பண்ணா, தன்னுடைய குதிரை இருக்கு இல்லையா, தன்னுடைய குதிரைய அந்த வணிகனுடைய குதிரைக்கு பக்கத்திலேயும் கட்டுறான். அப்போ வணிகன் அந்த வீரனிடம், உங்கள் குதிரையை சற்று தள்ளி கட்டுங்கள், உங்க குதிரைய கொஞ்சம் தள்ளி கட்டுங்க, ஏனெனில் எனது குதிரை முரட்டுத்தனமானது என்றான். ஏன்னா என் குதிரை
முரட்டுத்தனமானதுன்னா என்னது, ரொம்ப அது வந்துட்டு ரொம்ப தைரியமானது, ரொம்ப ஸ்ட்ராங்கானது இல்லையா, ரொம்ப ஸ்ட்ராங்கானது. அதனால கொஞ்சம் தள்ளி கட்டுங்க. அதுக்கு ஏதாவது வந்துட்டு கோபம் வந்துச்சுன்னா உதச்சு போடும் இல்லையா. அவனுக்கு தெரியும்ல, அவனுடைய குதிரையை பத்தி அவனுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்றான். அதற்கு வீரன் முடியாது, நான் இங்குதான் கட்டுவேன் அப்படின்னு வீரன் சொல்றான். இதே பாத்தீங்கன்னா என்னது, வீம்பு. இதே வீம்பு. முடியாது, நான் இங்குதான் கட்டுவேன் என்று சொல்லி குதிரையை கட்டிவிட்டு உணவு உண்ண சென்றான். அவன் கேட்கல. அந்த வணிகனுடைய குதிரைக்கு பக்கத்திலேயும் தன்னுடைய குதிரையை கட்டிட்டு சாப்பிட போயிட்டான். புரியுதுங்களா? அப்போ இப்ப என்னாச்சு, வணிகன் வந்துட்டு தூங்கிட்டான். வணிகன் கண்ணயர்ந்து விட்டான். வீரன் உணவு உண்ணும் இடைவேளையில் வணிகனின் குதிரை வீரனின் குதிரையை எட்டி உதைத்து தள்ளிவிட்டது. வணிகன் தூங்கிட்டான், வீரன் சாப்பிட போயிட்டான். அப்ப என்னாச்சு, இந்த வணிகனின் குதிரை வீரனின் குதிரையை எட்டி உதைத்து தள்ளிருச்சு. அதனால் வீரனுடைய குதிரையின் கால் உடைந்து விட்டது. போச்சா? இப்ப வீரனுடைய குதிரையினுடைய கால் என்னாச்சு, உடைஞ்சிருச்சு. வீரன் உடனே வணிகனை எழுப்பினான். இப்ப சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்தான், குதிரை பார்த்தா கால் உடைஞ்சு போய் நிக்குது. ஐயோ என்னடா ஆச்சுன்னு சொல்லி வணிகனை எழுப்புறான். எழுப்பிட்டு, என் குதிரையின் கால் உன் குதிரையினால் உடைந்து விட்டதால் எனக்கு நஷ்ட ஈடு கொடு அப்படின்னா. புரியுதுங்களா? நஷ்ட ஈடுனா என்னது, இப்ப நான் என் குதிரையை வந்துட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போகணும் இல்லையா, இல்லாட்டி வேற குதிரை வாங்கணும், அதற்கு நீங்க என்ன தரணும், பணம் தரணும். ஏன்னா உன் குதிரை தானே என் குதிரையுடைய காலை உடைச்சிச்சு, அதான் என்னது, அந்த பணம் தான் என்னது, நஷ்ட ஈடு. புரியுதுங்களா? அதாவது அவனுக்கு ஏற்பட்ட, அவனுடைய குதிரைக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு பணம் கேட்கறது தான் நஷ்ட ஈடு என்று வணிகனிடம் கேட்டான். அதனை வணிகன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப வணிகன் சொன்ன, அப்பா இங்க பாரு, நான் கட்டும் போதே என் குதிரையை முரட்டு குதிரை என்றேன், நீதானே நான் சொன்னதை கேட்காமல் கட்டினாய் என்று வணிகன் மறுத்து விட்டான். சொல்லிட்டான், நான் தான் என்ன சொன்னேன், என் குதிரை ரொம்ப முரட்டுத்தனப்பா, என் குதிரைக்கு பக்கத்துல கட்டாத, நீ தள்ளி போய் கட்டுன்னு சொன்னேன்ல, நீ ஏன் இங்க பக்கத்திலே கட்டுற, இதுக்கு நான் வந்துட்டு எனக்கு ஒண்ணும் சொல்ல, நான் நஷ்ட ஈடு தர முடியாது, இதற்கு நான் பொறுப்பேற்க முடியாது அப்படின்ட்டு வணிகன் மறுத்து விட்டான். பாத்தீங்களா? இத வணிகன். வணிகன் அதே இது என்னது, அந்த பொருள்கள், வியாபாரம் பண்ணக்கூடிய பொருள்கள். இவன் வந்து வீரன், ஈட்டி கத்திலாம் இருக்கு பாத்தீங்களா, வந்து வீரன். இப்போ அப்படி சொன்ன உடனேவும் அந்த வீரனும் வணிகனும் என்ன பண்ணாங்க, பஞ்சாயத்து பண்றதுக்காக ஊர் தலைவர்கிட்ட வந்துட்டாங்க. அதாவது நீதிபதி, அந்த ஊர் தலைவர் தான் நீதிபதிட்ட வந்துட்டாங்க. வணிகனே வா, நீதிபதியிடம் செல்லலாம் என்றான் வீரன். இப்ப இருவரும் நீதிபதியிடம் சென்றனர். அப்ப வீரன் அவரிடம் நடந்ததை சொன்னான் இல்லையா. இப்ப வீரன் என்ன பண்ணா, நீதிபதியிடம் நடந்த சொன்னான். நீதிபதி வீரன் சொன்னதை கேட்டுவிட்டு வணிகனிடம் என்ன நடந்தது என கேட்டார் இல்லையா. வீரன் வந்து என்ன சொன்னா, இப்படி வந்துட்டு வணிகனுடைய குதிரை வந்துட்டு என்னுடைய குதிரையை வந்துட்டு உதைச்சதுனால என் குதிரையினுடைய கால் உடைஞ்சு போச்சு, அதுக்கு எனக்கு நஷ்ட ஈடு வேணும், வாங்கித்தாங்க அப்படின்னு வீரன் சொன்னான். இப்போ நீதிபதி வணிகன்கிட்ட கேட்டார், என்ன நடந்தது அப்படின்னு கேட்டார். இப்போ வணிகனும் பதில் எதுவும் சொல்லாமல் மௌனமாக இருந்தான். வணிகன் பதிலே சொல்லல. என்னப்பா சொல்லு, என்ன நடந்துச்சு, அந்த வீரன் சொல்றதெல்லாம் உண்மையா, சொல்லுப்பா அப்படின்லாம் கேட்கிறாரு நீதிபதி. அவன் அப்படியே அமைதியாவே இருந்தான். உடனே நீதிபதி, வணிகன் ஊமை போல் இருக்கிறதே, காதும் கேட்கவில்லையோ, பலமுறை கேட்டும் பதில் சொல்லாமல் இருக்கிறானே என்றார். அப்ப நீதிபதிக்கு சந்தேகம் வந்துருச்சு, எப்பா அந்த ஆளுக்கு காது கேட்கல, ஊமை போல, ஒன்னும் பேச மாட்டேங்கிறான் அப்படின்ட்டு அவர் சொல்றாரு. உடனே அதற்கு வீரன், அவன் பேசுவான் ஐயா, அவன்தான் எனது குதிரை முரட்டுத்தனமானது, உனது குதிரையை அருகில் கட்டாமல் தூரத்தில் கட்டு என கூறினான், நான் தான் எனது குதிரை வீர குதிரை என்று சொல்லி கட்டி வைத்தேன் என கூறி முடித்தான். போச்சா? இப்ப வீரன் என்ன பண்ண, உளறிட்டான். இல்லைங்கய்யா அவன் பேசுவான், அவன் தான் சொன்னான் என் குதிரை முரட்டு குதிரை, அவன் குதிரையை தள்ளி கட்டு அப்படின்னு சொன்னாங்கய்யா அப்படின்னு சொல்லி வீரன் உளறிட்டான். இப்போ அந்த வீரன் கூறியதை கேட்ட நீதிபதி, வீரனே வணிகன் எதுவும் கூற தேவையில்லை, நீயே உனது குற்றத்தை ஒப்புக்கொண்டாய்,
இல்லையா? இல்லப்பா வணிகன் இப்ப எதுவுமே பேச வேண்டாம், ஏன்னா நீயே எல்லாத்தையும் சொல்லிட்ட, நீயே உனது குற்றத்தை ஒப்புக்கொண்டாய். வீம்பு குணம் படைத்த உனக்கு வணிகன் எந்த வகையிலும் நஷ்ட ஈடு தர தேவையில்லை. நீ வந்துட்டு உனது வீம்பு குணத்தினாலதான் உன்னுடைய குதிரையினுடைய கால் உடைஞ்சு போச்சு, அதற்கு வணிகன் வந்து பொறுப்பேற்க முடியாது, நஷ்ட ஈடும் தர முடியாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கூறினார். நீதிபதியின் தீர்ப்பை கேட்டதும் வீம்பு குணம் படைத்த வீரன் முகத்தில் அசடு வழிந்தது. ஐயோ உளறிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணா, அவனுடைய முகத்தில் அசடு வழிந்தது. ஐயோ தப்பு பண்ணிட்டோம், என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி அசடு வழிந்தது. அதை கேட்ட வணிகன், ஐயா நீதிபதி அவர்களே, நான் மௌனமாய் இருந்ததற்கு மன்னித்து விடுங்கள். அப்பா சொல்றான் வணிகன், ஐயா மன்னிச்சுக்கங்கய்யா நான் பேசாம இருந்ததுக்கு, ஏன்னா இதுக்கு எங்க 2 பேர்த்துக்கு இடையில நடந்த பிரச்சனைக்கு சாட்சி யாரும் இல்லை இல்லையா? அப்போ வீரன் உண்மையை ஒத்துக்கிட்டா தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்கிறனாலதான் நான் வந்துட்டு அமைதியா இருந்தேன். ஏன்னா கடைசியில பாத்தீங்கன்னா அவன் அந்த வீரனே வந்து உண்மையை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி, நான் மௌனமாய் இருந்ததற்கு மன்னித்து விடுங்கள், உண்மையை புரிந்து கொண்டு நல்ல தீர்ப்பளித்தீர்கள், மிகவும் நன்றி என கூறினான். புரியுதுங்களா? பாருங்க நீதி கருத்து என்ன பாருங்க, வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும். அத இந்த கதையினுடைய நீதி கருத்து, வீம்பு செய்தால் துன்பம் உண்டாகும். வணிகன் சொன்ன உடனேவும் இவன் வீரன் என்ன பண்ணிருக்கணும், குதிரையை கொஞ்சம் தள்ளி கட்டியிருந்தான்னா இல்லையா, குதிரையினுடைய கால் உடைஞ்சிருக்குமா? உடைஞ்சிருக்காது. இங்க இப்ப பஞ்சாயத்துக்கு வந்திருக்கணுமா? வந்திருக்க தேவையில்லை இல்லையா? அப்போ அந்த ஒரு கன நேரத்துல நம்ம பண்ணக்கூடிய வீம்பு வந்து நம்மளுக்கு வந்துட்டு பெரிய துன்பங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கறதான் இந்த பாடம். அதனால குழந்தைகளாகிய நீங்களும் வீம்பு பண்ணாம, அதாவது பிடிவாதம் பண்ணாம பெரியவங்க சொல்றத கேட்டீங்கன்னா உங்களுக்கு எக்கணமும் துன்பம் அண்டாது அப்படிங்கறதான் இந்த பாடத்தின் மூலம் சொல்றாங்க. நானும் உங்களுக்கு அதைத்தான் சொல்றேன். அதனால வீம்பு பண்ணாம பிடிவாதம் பண்ணாம இல்லையா, நல்ல பிள்ளைகளாக இருக்கணும். புரியுதுங்களா? இப்ப நாம அடுத்த பாடத்தை அடுத்த வீடியோல பார்க்கலாம். நம்ம தமிழ் பள்ளி சேனல்ல வர்ற வீடியோஸ் நீங்க பார்க்கணும்னா நம்ம தமிழ் பள்ளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.